பிரான்சின் 52வது பிராந்தியத்தில் போலி ஆவணங்கள் மூலம் உண்மையான பிரெஞ்சு அடையாள அட்டையை தயாரித்து விநியோகம் செய்த சர்வதேச கும்பலைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி 2 சந்தேகத்திற்கிடமான வாகனங்களை பின்தொடர்ந்த போலீசார் இந்த சோதனையை நடத்தினர். கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் மே 14ஆம் தேதியன்று நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். இவர்களுக்கான நீதிமன்ற விசாரணை எதிர்வரும் ஜூன் 29ஆம் தேதியன்று நடைபெறும் என்று அரசு வழக்கறிஞர் உறுதிப்படுத்தினார். கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேர் போலந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள். 5வது நபர் பாரிஸில் வசிக்கும் அல்ஜீரிய நாட்டவர் ஆவார். இந்த அல்ஜீரிய நபர் பிரெஞ்சு மொழியை சரளமாக பேசும் திறன் கொண்டவர் என்பதால் கும்பலுக்கும் பிரான்சில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கும் இடையே முக்கிய இடைத்தரகராக செயல்படுகிறார். பிரித்தானியாவில் வசித்து வந்த போலந்து நாட்டவர் ஒருவர் பிரான்சில் குடியேறி வாழ்வதற்காக பிரெஞ்சு அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டை பெற விரும்பியுள்ளார். இதற்காக இந்த கும்பல் போலியான பிறப்புச் சான்றிதழ்களை பயன்படுத்தி நகர சபையில் உண்மையான பிரெஞ்சு ஆவணங்களுக்கு விண்ணப்பித்திருந்தது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போலியான பிறப்புச் சான்றிதழ்களை கொண்டு உண்மையான பிரெஞ்சு அடையாள ஆவணங்களை பெற்றுத் தருவதாக இந்த கும்பல் சம்பந்தப்பட்ட நபரிடம் 15,000 யூரோக்களை கட்டணமாக பெற்றுள்ளது. இந்த ஆவணங்களை ரகசிய இடத்தில் வைத்து ஒப்படைக்க முயன்ற போதே இவர்கள் போலீசாரிடம் சிக்கினர். இந்த கும்பல் ஏற்கனவே எத்தனை பேருக்கு இதுபோன்ற போலி ஆவணங்களை விநியோகித்துள்ளது என்பது போன்ற கூடுதல் விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.